ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியாரம் விலாக்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சலாலாவோட டே 2ங்க. மொத்தமே நம்ம 2 நாளுக்கு தான் போயிருந்தோம். ஃப்ரைடே, சாட்டர்டே கால்குலேட் பண்ணிட்டு தான். ஸோ 2வது நாள் எங்கெங்கே போகணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி. இங்கே சுற்றி பார்க்குறத விட இங்கே உள்ள கிளைமேட்டை என்ஜாய் பண்ணுறதுக்காகவே வரணுங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். சின்ன சின்ன ரெயின் பேஞ்சிட்டே இருக்கும் எப்பயுமேவும். அதுவும் பார்த்திங்கன்னா அந்த ரொம்பையும் கூலாக இல்லாமல் ரொம்பையும் ஒரு மாதிரி இதாக இல்லாமல் மைல்டாக இருக்கிறதுனால நம்ம அந்த மலையில் நனைஞ்சா கூட நம்மளுக்கு வந்து எந்த இதுவுமே வராது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா அன்னபூர்ணாக்கு தான் போயிருந்தோம். ஸோ இதுவுமே வந்து ஒரு சவுத் இந்தியன் ஹோட்டல் தான். இது எல்லாமே வந்து நம்மளுக்கு கூகுளில் சர்ச் பண்ணாலே வருது. சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லி கேட்டாலே எல்லாமே நம்மளுக்கு வந்துடுது. மொதல் நாள் உடுப்பி போயிருந்தோம், அடுத்த நாள் இந்த கடைக்கு. இங்கேயுமே சாப்பாடு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு வந்து இந்த மினி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னோடய வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அங்கே வரும்போது அப்படியே பேசிட்டு கத்திட்டு வந்ததில் ரொம்ப வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு, குறைஞ்சின்னு. ஸோ ஆஸ் யூஷுவல் நாங்கள் எல்லாம் மினி டின்னர். பாப்பா அவங்க பூரி மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டாங்க. கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குன்னுச்சுன்னு. ஒரு ஏரியாவாக இன்றைக்கி ஒரு 4-5 இடம் நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு போனது வந்து பார்த்திங்கன்னா எயின் ஹர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு ரிவர் மாதிரி போகிற ஏரியா. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே வந்து அன்றைக்கி தண்ணி இல்லை. ஏன்னா இது வந்து வாதி மாதிரி வந்து இந்த இடத்துலேருந்து அப்படியே அழகாக ஓடிட்டுருக்குமா. அது ஐ திங்க் இந்த மந்த் எண்டு ஆர் ஆகஸ்ட் மிட்டில் தான் ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மக்கள் யாரும் கீழே இறங்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே கார்ட்ஸுமே வந்து இருக்காங்க. இங்கே உள்ளே இறங்காதீங்க அந்த மாதிரின்னு சொல்லிட்டு நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிகிட்டே இருக்காங்க. சப்போஸ் நம்ம இறங்கி போன டயத்தில் அங்கே மேபி பை பேட் லக் வந்து தண்ணி வந்துச்சுன்னா அப்போ யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற மாதிரிக்கு. ஸோ அதை பார்த்து முடிச்சுட்டு 2-3 ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அடுத்து போனதான் இட்டன் கேவ். இங்கே வந்து ஒன்றுமே இல்லைங்க, அந்த ஃபாகி தான். மேலே நாங்கள் கூட ஏதாச்சும் கேவ் மாதிரி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி போனோம். அதெல்லாம் எதுவும் இல்லை. அந்த நடக்கிற ஏரியா, அந்த உடன் வாலு அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கல்லாலேயே வந்து செஞ்சுருந்தாங்க அந்த படிங்கள்லாம். பார்க்குறதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரான பிளேஸ்னே சொல்லுவேன். இந்த இடத்துல ஹையஸ்ட்டில் இருக்கிறதுனால செம்ம ஃபாகியாக இருந்துச்சு. அப்படியே நம்மளால் ரொம்ப சூப்பராக ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நேராக நாங்கள் வந்து கிளம்பி போயிட்டோம். முக்சல் பீச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலேயே டிஸ்டன்ஸு. இந்த மலை, பனி, துளி எதுவுமே வந்து கிடையாது. அப்படியே வந்து ஒரு லைக் லிட்டில் டெசர்ட் மாதிரினே வச்சுக்கலாம். கொஞ்சம் வெயில் இருந்துச்சு, பட் காற்று இருந்ததுனால நம்மளுக்கு அவ்வளோ வெக்கையாலாம் இல்லை. ஸோ அந்த ஏரியாவுக்கு போகும்போது வந்து நார்மலாக நம்ம மஸ்கட்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதுதான் அந்த பீச், முக்சல் கேவ்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இந்த அலையில் வந்து பாறையில் மோதி அது நம்ம மேலே தெரிச்சு விழுதுங்க. கீழே வந்து ஒரு சல்லடை மாதிரியும் போட்டிருக்காங்க. அதுக்குள்ளே இருந்து அந்த ப்ரெஷர்லேருந்து அப்படியே அழகாக தண்ணி வெளியில் தெரிச்சு வருது. ஒட்டுமொத்த சலலாக்கு வந்த பீப்புள் எல்லாமே இங்கே தான் இருந்திருப்பாங்க போல். அவ்வளோ கூட்டங்க. கார் பார்க்கிங்க்கு இடம் கிடைக்கல, அந்த அளவுக்கு இருந்துச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் இருந்தாங்க. இத்தனை இடத்துக்கு போனோம், பட் ஆனால் இந்த இடத்துக்கு மாதிரி ரஷ் வந்து நாங்கள் எங்கேயுமே பார்க்கல. கடலில் அலைகள்லாம் வந்து அவ்வளோ ஆக்ரோஷமாக இருந்துச்சுங்க. ரொம்ப அப்படியே ஹைட்டாக நல்ல ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு. இதே பீச்சில் தான் நாங்கள் லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வரும்போது நாங்கள் வந்து அன்றைக்கி வரல. இங்கே எங்களுக்கு அந்த அலையை பார்த்தோன்னே கொஞ்சம் பயமாக இருந்ததுனால நாங்கள் அப்படியே ட்ராபேக் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அந்த பாறைங்க மேலே இறங்கி சைட் விசிட் பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, 8 பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து அலைங்கள்லாம் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. ஸோ எங்களுக்கு நியூஸ் பேப்பரில் பார்த்துட்டே ஒரு மாதிரி ஷிவரிங் ஆயிடுச்சு. ஐயோப்பா நல்ல வேலை நம்ம போகல அப்படிங்கிற மாதிரி. பட் அது ஒன்றும் செய்ய முடியாதுங்க. இயற்கை வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. எந்த அளவுக்கு நம்ம இயற்கையை ரசிக்குமோ அந்தளவுக்கு இயற்கையில் வந்து ஆபத்துமே இருக்குது. அது பொங்கி விழுந்துச்சுன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்களே பாருங்களேன் எந்த அளவுக்கு அலைங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோ டீப்பாகவும் இருந்துச்சு அலைங்கள்லாம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். அவங்க பேரியர் எதுவும் வச்சுருந்தாங்கன்னா நம்ம பக்கத்தில் போகாமல் செய்யாமல் இருந்துக்கிறதே நல்லதுன்னு தான் சொல்லுவேன். லைஃப்பில் வேணுங்கிறதுக்கு நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கலாம். பட் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு ஆசைகளுக்காக எடுத்துகிட்டு அதை வந்து சீரியஸ் ஆகிற மாதிரி விட்டுறக்கூடாது. ஸோ கொஞ்சம் நம்ம சொல்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எப்போயுமே ஃபாலோ பண்ணும்போது நம்ம நிறைய பிரச்சனைகளை வந்து தவிர்த்துக்கலாம். பார்த்து முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த இடமே வந்து கொஞ்சம் சூடாக தான் இருந்துச்சு. ரொம்ப சூடுன்னு சொல்ல முடியாது. ஒரு 30 டிகிரிக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குன்னு வைங்களேன். ஸோ எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல ஜில்லுன்னு சாப்பிடணும் போல், கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அதனால் அங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பொட்டேட்டோ ஃப்ரை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கார்ன் ஐஸ்கிரீம்லாம் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வாங்கி கொஞ்சம் சாப்பிட்டு அடுத்ததான் இந்த சைடில் வந்து இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குது. பட் ஆனால் நாங்கள் போகலாம். அது இன்னும் ஒரு 45 மினிட்ஸ் போகிற மாதிரி இருக்குது. பட் நாங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஒரு வாட்டி, அதனால் வேண்டான்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம அந்த ஏரியாவுக்கே போயிடலாம். அந்த சைடு போகும்போது நல்லா க்ரீனரியாக அப்படியே மலைகளாக ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போயிட்டுருந்தோம். போகிற வழியிலேயே நிறைய ஹோட்டல்ஸ் வந்ததுனால சரி அப்போ பெட்டர் சாப்பிட்டுட்டே போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு 1:00 வந்து நாங்கள் சாப்பிட ஆரம்பித்தாச்சு. ஒரு இம்பார்ட்டண்டான விஷயங்க, முடிஞ்சால் நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற இடத்துலையே வந்து
மதியத்துக்கான ஏதாச்சும் ரைஸ் மாரி கிடச்சிச்சுன்னா வாங்கிட்டு போயிருங்க. இந்த மாரி போற இடங்கள்ல சாப்பாடு ட்ரை பண்ணும்போது, ஒரு சில இடங்கள்ல நல்லாயிருக்கு. ஒரு சில இடங்கள்ல வந்து ரொம்ப மோசமா இருக்கு சாப்பாடுலாம். எக்ஸாம்பிளுக்கு நாங்க நேத்து சாப்பிட்ட கடையில வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சாப்பாடு. இந்த கடையில ஏன்டா வாங்குனோங்கிற மாதிரி ஆயிருச்சு. சிக்கன்லாம் ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்மெல்லா, ஒரு இதா இருந்துச்சு. எங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. இந்த ஒரு சீஸ் இத வச்சு தான் நாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு. பிரியாணியுமே ரொம்ப நார்மலா இருந்துச்சு. எதுக்குடா வாங்குனோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிருச்சு. ஸோ முடிஞ்சா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கிற இடத்துலயே புளியோதரை, லெமன் ரைஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, பெட்டர் அதையே எடுத்துட்டு போயிருங்க. ட்ராவல்ல நம்ம ஒரு 2, 3 நாளுக்காக இந்த மாரி ஃபுட்ட சாப்பிட்டுட்டு நம்மளுக்கு எதுவும் தேவையில்லாத பிரச்சனை வந்துடக்கூடாது அதுக்காக தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, அய்யூப் நபி அப்படிங்கிற ஒரு பெரிய இஸ்லாம் ப்ராஃபிட் அவங்களுடைய மசூதி தான். ஸோ அத பார்த்து முடிச்சுட்டு அப்படியே அங்க கொஞ்சம் நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் வீடியோ, ரீல்ஸ்லாம் எடுத்தோம். அத எடுத்து முடிச்சுட்டு நேரா ஈவினிங் வந்து அன்னபூர்ணாக்கே வந்தாச்சு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு. நெறைய வகையான வடைகள்லாம் இருந்துச்சு. சமோசா, கட்லெட்டு, உளுந்த வடை, மைசூர் போண்டா அந்த மாரின்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, அடுத்து வந்து நேரா நாங்க மால்ஸ் கிளம்பிட்டோம். லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்தப்பயும் இந்த சேம் சலாலா கிராண்ட் மால்க்கு போயிருந்தோம். ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதனால சரி இந்த வாட்டியும் போய் பார்க்கலாம். எப்படி இருக்கு என்னன்னு சொல்லிட்டு போயிருந்தோம். பார்த்தீங்கன்னா, நிஜமாவே ஒர்த்துங்க. அவ்ளோ நல்லா இருந்துச்சு. ஏன்னா இது வின்டர் ஏரியா இல்லையா? ஸோ அதுக்கு தக்கன அவங்களுடைய காஸ்டியூம்ஸ் எல்லாமே வந்து இருந்துச்சு. நல்ல ரேட்டுமே சீப்பா, ரீசனபிளா நெறைய ஆஃபர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ கிருத்திகா, அனுஷ்காவுக்கு ரொம்ப நாளா வந்து இந்த பேக்கி பேண்ட் மேல தான் ஆசை. அதுதான் அவங்க போடுவேன்ட்டு இருக்காங்க. நம்மலாம் வந்து அந்த ஸ்கின்னி ஜீன்ஸு அந்த மாதிரி போட்டு பழகியிருக்கோம். இவங்களுக்கு வந்து இப்போ உள்ள ட்ரெண்டியா அந்த ஜென்ஸி கிட்ஸுங்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த பேக்கி பேண்ட்டு, அந்த லூஸ் ஃபிட் ட்ரெஸ்ஸு தான் பிடிக்குது. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நெறைய இருந்துச்சு. ஒரு ஒரு பேண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா, 3 ரியால் தான் இருந்துச்சு ஆர்எம்பில. இங்க உள்ள ஆர்எம்பில எப்படி இருக்குன்னு தெரியல. செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அதையுமே ஒரு 2, 3 எடுத்துட்டு அப்புறம் நெறைய டாப்ஸ் எல்லாம் நல்ல நல்ல டாப் இருந்துச்சு. அதையுமே எடுத்துட்டு மேக்ஸுக்கு போயாச்சு. மேக்ஸ்லயுமே 20-60% சேல் இருந்துச்சு. நம்ம ஊர்லயும் இருக்கும். பட் கலெக்ஷன்ஸ்ல வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குங்க. இங்க உள்ள கலெக்ஷன்ஸ் இன்னுமே கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ டே 2 வந்து சலாலால எங்களுக்கு இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். என்னோட வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தொண்டெல்லாம் கெட்டி இருக்கிறதுனால தான் ஒரு மாரி மைல்டா ஹஸ்கியா இருக்கிற மாதிரி இருக்கு. இனி வர வீடியோக்கள்ல கொஞ்சம் நல்லாவே இருக்கும்னு நானும் நெனைக்கிறேன். அடுத்ததா வந்து நைட்டு டின்னர அப்படியே முடிச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நேரா பீஸா ஹட்க்கு போயிருந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நேரா ரூமுக்கு போயாச்சு. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மறக்காம என்னோட சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மெயினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. பை.